ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் டேட் 25/4/2025. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7வது நோட்டிஃபிகேஷன். ஓகே. ஸோ ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 4. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கான இதெல்லாம் இருக்குன்னு தெரியும். ஸோ நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ டாப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ. முன்னாடி விஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து எக்ஸாம் நடக்கும். இப்போ வந்து இதிலே சேர்த்தே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். முக்கியமான இதை மட்டும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு டேட்டு அது ஓகே. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே குடுக்கலேருந்து ஒரு 30 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். 24ஆம் தேதி நமக்கு வந்து லாஸ்ட் டேட். May 2024 வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா விண்டோ ஓப்பன் பண்ணுறது 29லேருந்து 31 வரை. ஓகேவா? ஸோ 3 நாள் வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த டேட்டை பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் டேட்டு ரொம்ப முக்கியம். ஜூலை 12. ஓகேவா? ஸோ ஜூன் மாதம் நமக்கு வந்து குரூப் 1 இருக்குது. ஜூலை கரெக்டாக ஒரு மாதம், எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 28 டேஸ். ஓகேவா? அடுத்த 4வது வாரத்தில் நமக்கு வந்து குரூப் 4 இருக்குது. ஸோ ஜூன் 15 வந்து குரூப் 1, ஜூலை 12 வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம். ஓகேவா? ஸோ சிலபஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனலில் எல்லாமே தெளிவாக இருக்குது. பார்த்துக்கோங்க என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், ஸோ தமிழுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே. ஸோ ஆமாம். ஸோ டேட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. 2 டேட்டு கரெக்டாக இன்னைக்கு 25, நெக்ஸ்ட் மந்த் 24 நான் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிடுங்க. பெருசாக எதுவும் தேவைப்படுக்காது. ஃபோட்டோவில் மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு சேர்ந்து வராது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான விதிமுறைகள் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ மட்டும் நமக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டும் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதுக்கு என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ விஏஓ பார்த்தீங்கன்னா 215 போஸ்ட் இருக்குது. இன்னொரு விஷயம், எவ்வளோ வேகன்சி மொத்தம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த வாட்டி நமக்கு வந்து ஸோ டோட்டலாக 3935. ஓகேவா? ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்ட எதிர்பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இந்த வேகன்சி வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கூடுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து தைரியமாக படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் என்னுடைய கணிப்பு வந்து ஒரு 6,000 பக்கத்தில் போகும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 7,000 போட்டிருந்தாங்க. நியர்லி 7,000 சொல்லிருந்தாங்க. லாஸ்ட்ல வந்து 9,000 பக்கத்தில் போச்சு. ஓகேவா? ஸோ இந்த வாட்டி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா எலெக்ஷன்ஸ்லாம் வர்றதுனால கண்டிப்பாக இதோடைய இது வந்து எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறமாவே இந்த வேகன்சி வந்து கூட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு 4000 வேகன்சி இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து பெரிய இது இருக்காது. ஏஜஸ் எல்லாமே நமக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்காது. ஆமாம். ஸோ சிலபஸ் மட்டும் நான் லைட்டாக வந்து என்னன்னு சொல்லிடுறேன். தமிழ் மட்டும் நம்ம வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு தமிழ் இருக்கும். அடுத்த 100 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும். அடுத்த 100 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 100 மார்க் தான் இங்கே வந்து நமக்கு வந்து இதை முடிவு பண்ணுறது. நமக்கு வந்து போஸ்டிங் வாங்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த 100க்கு 95+ போட்டே ஆகணும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி வந்து புக்கை வந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இருக்குது. இதுக்கான எல்லாமே ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல அந்த வீடியோஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே இதை வந்து பார்த்துக்கோங்க. இதை நீங்க வந்து ரொம்ப இதெல்லாம் நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நமக்கு அதுக்காக கிளாஸஸ் பண்ணலாம். நம்ம ரொம்ப கூர்ந்து படிக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா தான். அழகு 7. ஓகேவா? இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும். இது ஒரு 15 கொஸ்டின் தான். இதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கட வேண்டி இருக்குது. வேற ஒண்ணுமே பெருசா இல்லை. ஓகேவா? இதுவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல்சி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம வந்து 12th வரையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அழகு 7க்கானது இதுல உள்ள வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல்சி வரை 10ஆம் வகுப்பு வரை வந்து சொல்லிட்டாங்க. ஆனா இதுவரை நமக்கு எப்பவுமே 10ஆம் வகுப்பு வரைன்னு சொல்லிட்டு அதுக்கு அதிகமாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இவங்க நம்ப முடியாது. நமக்கு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல, சர்வீஸ் வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல முடிஞ்ச அளவுக்கு இந்த டாபிக்ல உள்ளது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு டாபிக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பழமை நானூறு, முதுமொழி காஞ்சி திருக்கடிகம் இன்னா 40 இந்த டாபிக்ல உள்ளது 11th 12th புக்ல இருந்தா கூட நீங்க வந்து சேர்த்தே பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மீதி உள்ளதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். அது என்னன்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல பொது அறிவு,
பொது அறிவிலே நமக்கு வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணாட்டி கூட முக்கியமான இது மட்டும் படிச்சுட்டு போட்டுடலாம். ஓகேவா? மீதி எல்லாம் நம்ம படிச்சு ஆகணும். இந்திய வரலாறு பண்பாடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின், இந்திய ஆட்சியல் 15 கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து கிளாஸஸ், இந்தியன் பாலிட்டியோட கிளாஸஸ் நமக்கு வந்து யூடியூப்லேயே நம்ம வந்து போட்டிருக்கோம். நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்குது. நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 தாண்டி போயிட்டு இருக்கோம். அதாவது யூனிட் 6 இப்போ போயிட்டு இருக்கோம். நான் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல் நமக்கு வந்து கிளாஸ் யூடியூப்ல போட்டிருக்கோம். இப்போ நமக்கு பண்ணிட்டு இருக்க குரூப் 4 பண்ணிட்டு இருக்க கிளாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, அப்புறம் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடும் நம்ம வந்து போட்டோம். அதுல இந்த இந்திய தேசிய இயக்கம் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த சீரியஸா நமக்கு வந்து போயிட்டு இருக்குது. நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு இது கிளாஸஸ்லாம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுல ஜாயின் பண்ணிருக்க விருப்பம் உள்ளவங்க வந்து நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு வந்து கீழே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி 2 இதுதான். ஒன்று வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி நிர்வாகம், அடுத்தது தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு சமூக அறிவியல். ஸோ இதான் இப்போ வந்து கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கிளாஸ்ல அட்டன் பண்றவங்களுக்கு தெரியும். யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் உட்பட, தமிழ் கிளாஸ் உட்பட, தமிழ் கிளாஸும் அந்த தமிழ் அறிஞர்களின் தொண்டு அந்த யூனிட் 7 தவிர, அழகு 7 தவிர மீதி எல்லாமே நமக்கு வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? சில டாபிக் மிஸ் ஆயிருக்கும், ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் வீடியோ இருக்குது. ஸோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்லதா இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆக்சுவலா குரூப் 1க்கு சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, குரூப் 4க்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து படிக்கலாம்னு இருப்பீங்க. எப்படியோ நீங்க வந்து கண்டிப்பா ஜிஎஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்பவே பிளான் பண்ணி தமிழும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ கரெக்டா நமக்கு வந்து இந்த மாசம் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு, 25 முடிஞ்சிச்சு. என்ன ஒரு 6 நாள் இருக்குது. ஸோ அந்த 6 நாள் நம்ம சேர்த்துக்கிட்டா கூட, ஓகேவா, ஒருவேளை அந்த 6 நாளை வந்து சேர்த்துக்கிட்டா கூடவே நமக்கு வந்து கரெக்டா எத்தனை நாள் தான் இருக்குது? மே ஃபுல்லா இருக்குது, ஜூன் இருக்குது, அதே மாதிரி ஜூலைல ஒரு 12 நாள் இருக்குது. ஓகேவா? ஸோ 30, 60, 75, 80 நாள் தான் இருக்குது. ஓகேவா? நியர்லி 75 டேஸ் வச்சுக்கோங்க. 75 டேஸை எப்படி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பிளான் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஃபுல் டைமா படிக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸியா நீங்க வந்து பிளான் பண்ணிருப்பீங்க. ஓகே, பார்ட் டைமா படிக்கிறவங்க, அதாவது வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸோ காலையில ஒரு 100 மார்க்குகள் தமிழ், சாயங்காலம் வந்து ஜிஎஸ் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு வீக்லி 1 or 2 டெஸ்ட் வந்து கண்டிப்பா போடுறதுக்கு ட்ரை பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா கண்டிப்பாக வந்து வேகன்சி கூடும். அதனால இவ்வளோ தான் வேகன்சியான்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நிறைய போட்டாங்க, அதுலேயே நான் ஸ்ட்ரகிள் ஆனேன், இந்த வாட்டி எப்படி பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்க வேணாம். தமிழ் இந்த வாட்டி ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? அது ஒரு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக குரூப் 2 வரும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹெல்ப் பண்ணும். அதனால அதை மனசில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. இதில் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டு, ஏஜ் ரிலேட்டட் டவுட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் மேக்ஸிமம் வராது. நான் தேவையெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அதில் ஏதாவது டவுட் வந்து அப்படின்றப்ப கமெண்ட்ல நீங்கள் வந்து கேளுங்க, நம்ம வந்து அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.